இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. எந்த படமும் பண்றதுக்கு பயமா இருக்கு. டைரக்டர்கள் காலம் போச்சு, பெரிய கம்பெனி பேனர்கள் போச்சு, ஹீரோக்கள் காலமாச்சு. ஒரு ஹீரோ 3 வருஷத்துக்கு ஒரு படம் செய்யறான். அவன் சொல்ற ஆளுங்களை தான் போடணும், அவன் சொல்ற இடத்துல தான் ஷூட்டிங் எடுக்கணும், கேட்கிற பணத்தை முன்னாடியே கொடுக்கணும், அவன் சொல்ற காமெடியனை தான் போடணும், அவனுக்கு வராதுன்னு தெரிஞ்சும் த்ரில்லிங் படத்துல தான் நடிக்கணும்னு நிற்பான். இவன் நேத்து வந்தவன்ப்பா, நமக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சும் நீ இவனை பேச விடுறது நீ எனக்கு செய்யற கொடுமை. உனக்கு அப்புறம் நான் தான் டைரக்டர், இவனை நடுவில் கூப்பிட்டு பேசுறது உன்னுடைய தப்பு. மியூசிக்கு ஒரு வேல்யூ இருந்தது. நம்ம நாட்டு கலாச்சாரங்களோட ராகங்களையும் சேர்த்து எல்லாரையும் பாட வச்ச காலங்கள் போச்சு. 2 லைனுக்கு ஒரு தடவை ஹை பிச்சில் பயத்தில் இருக்கிறது எல்லாம் வெளியில வர்ற மாதிரி கத்தி பாடினாதான் பாட்டுன்னு ஆக்கிட்டானுங்க. வெஸ்டர்ன்னு சொல்லி ஒரே கத்தல், ஹம்மிங்க, இழுத்து இழுத்து கத்தி பாடினா ஆஹா ஓஹோங்கிறாங்க. சாந்தகுமாரின்னு இருந்த பேரை ராலிஷான்னு பேரை மாத்தி உறவு கொண்டாடினது நீங்க தான் மறந்துடாதீங்க. அன்னைக்கு நாகரிகமாக நீங்க நடத்தினீங்க, நடப்போனமா தானே உங்க கூடவே வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தினீங்க. இப்போ எங்கிட்ட வந்து நாகரிகம் எதிர்பார்க்கறீங்க. டைரக்டர்ஸ் டச். இந்த கதை ஒரு மனிதனை பற்றி 3 விதமான கண்ணோட்டங்களில் எழுதப்பட்ட கதை. நம்மை சுற்றி உள்ள மக்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே நம்மை பற்றிய எண்ணங்களும் உருவாகின்றன. இது உண்மைதான். முக்கோண பரிமாற்றங்களில் வாழ்க்கை பாதை தெளிவாக தெரிந்ததா என்பதே இந்த கதை. நம்ம டைரக்டர் வந்துட்டாருப்பா, வழியை விட்டு நில்லுங்க. யூனிட்டில் இருந்த ஒரு சீனியர் குரல் கொடுத்து கொண்டிருந்தார். ஆர்விஆர் என்ற ராதாகிருஷ்ண விநாயக ராம் சினிமா துறையில் 40 ஆண்டுகளை கடந்து முத்திரையை பதித்தவர். அவருடைய வெற்றிகளுக்கு காரணம் சமூக கனவுகளுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். சினிமாவில் அவரிடம் மோதிரக்கூட்டு வாங்க நிறைய பேர் மொட்டையடித்து தவம் கிடக்கிற அளவுக்கு ஆர்விஆர் திறமையுள்ள டைரக்டர். இணையா கோடுகள் படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங் முடிந்தது. இதுதான் அவர் டைரக்டராக எடுக்கப்படும் கடைசி படம் என சினிமா உலகமே தெரிந்து வைத்திருந்தது. மொத்த யூனிட்டும் அவரை சூழ்ந்து கொண்டது. சார், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், உங்களுக்கு இன்னொரு மைல்ஸ்டோன் தான் சார், சிட்டி அவுட்டர் எல்லாத்துலயுமே தியேட்டர் ஃபுல் ஆயிடும் சார், ஒருத்தர் ஆரம்பித்தார். படத்துல சாங்ஸ் பயங்கர ஹிட்டு சார், அந்த கூட்டத்தில் இருந்து இன்னொருத்தர் சொன்னார். சார், அந்த கோமதி கேரக்டர் ரொம்ப அழுத்தம் சார், அதுவும் கடைசியில் எடுத்த அந்த சிங்கிள் டேக் கவரேஜ் லாஸ் இல்லாம வந்திருக்கு சார் என்றார் இன்னொருவர். தலையை ஆட்டி மௌனமாக சிரித்து கொண்டே ஆமோதித்தார் டைரக்டர். சார், என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட், இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருந்துட்டு எங்களை தவிக்க விட நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். இந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்தாலும் டைரக்டர் இல்லாத வெத்தனமா இந்த யூனிட்டை பார்க்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். உங்களோடவே நேழா வந்த எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான் சார் இது. தயவு செஞ்சு பேச்சை பாதியில் நிறுத்தினான் அந்த அசோசியேட் டைரக்டர் விமல். விமல் சொன்னதும் தான் தாமதம். டைரக்டரின் ரியாக்ஷனை கூட பார்க்காமல் அங்கிருந்த எல்லோரும் ராலிஷாவை பார்த்தார்கள். விமல் அசோசியேட் டைரக்டர், ஆனால் ராலிஷா ஆர்விஆரின் சீனியர் அசோசியேட் டைரக்டர். அசையாமல் நின்றாள் ராலிஷா. டைரக்டர் பேசினார். இல்லை விமல், இது என்னுடைய படம் மட்டும் இல்லை, இது டீம் எஃபர்ட். சொந்த முயற்சின்னு நான் எந்த படத்தையுமே ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி இதுதான் என்னுடைய கடைசி இயக்கம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெருந்தன்மையாக பேசினார் டைரக்டர். கன்ஃபர்ம்ட் ஹிட் ஆர்விஆர், எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் படம் பண்ணலாம்ப்பா, யூ ஆர் ஸ்டில் யங். நீண்ட காலங்கள் ஆர்விஆருடன் ஒளிப்பதிவாளராக இருந்த அருணாச்சலம் நண்பனாக பாராட்டினார். ஆமா சார், சார் சொல்றது கரெக்டு, நீங்க இன்னும் படங்களை பண்ணணும். விமல் மீண்டும் வலியுறுத்தினான். ஆளுக்கால் பேசுறது இருக்கட்டும், படம் வெளியில வரட்டும், அப்புறமா தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளே சூப்பர்னு சொல்லிட்டா இப்படி? ராலிஷா அழுத்தமாகவும் உறக்கவும் சொன்னதை கேட்டு அந்த இடம் திடீரென அமைதியானது. டைரக்டர் அந்த அமைதியின் காரணத்தை புரிந்து கொண்டார். புகழின் உச்சியை கண்டவர் ஆர்விஆர். சினிமாதான் அவரது குடும்பம். சினிமா மோகத்தில் இருந்தவர்களை ரசிகர்கள் என்ற பெயரில் குடும்பமாக்கி கொண்டவர். தன்னிடம் நடிப்புக்கு சான்ஸ் கேட்டு வந்த ராலிஷாவுக்கு
வாய்ப்பு இல்லை என்று போனதும் அவளுடைய இருப்பின் பொறுப்பை கருதி தன்னிடம் அசோசியேட் டைரக்டராக சேர்த்து கொண்டதால் வந்த வினை. அதிலிருந்து கல்யாணமே செய்து கொள்ளாமல் இருந்து சம்சார மோகத்தில் சிக்காதவர் சமாச்சார பேச்சுக்களுக்குள் சிக்கிக் கொண்டார். பலருக்கு தெரிந்தும் சிலருக்கு மட்டும் தெரியாமலும் ராலிஷாவுடன் ஒரு வாழ்க்கை வாழ்வது உண்மைதான். இது எல்லாம் சகஜம் என்று கருதிய மக்களும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த யூனிட்டில் உரிமையோடு டைரக்டரிடம் பேசுகின்ற சக்தி ராலிஷாவுக்கு மட்டும் இருந்தது. டைரக்டரிடம் காரியங்கள் முடிக்க நினைத்து ராலிஷாவுக்கு பணிவிடை செய்தவர்களும் இருந்தார்கள். கொஞ்சம் அவமானப்பட்ட டைரக்டர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். ராலிஷாவிடம் எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. விமல் ராலிஷாவை தனியாக பார்த்து, என்ன ராலிஷா இப்படி சொல்லிட்ட, சாருக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல என தைரியமாக சொன்னான். என்ன சொல்லிட்டேன், தப்பா ஒன்னும் சொல்லலையே, உனக்கு புரியுதோ இல்லையோ அந்த மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் புலம்பாத, நீ போடுற சோப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும், ரொம்ப சீன் போடாத படார் என்று பதில் சொன்னாள் ராலிஷா. விமலுக்கு ஏண்டா கேட்டோம் என்று இருந்தது. டைரக்டர் கிளம்பியவுடன் அந்த கலை குடும்பம் அந்த இடத்தை விட்டு கலைந்தது. ஒரு வாரம் போனது. ஆர்விஆர் தனது மற்ற வேலைகளை பார்க்க அவரது ஆபீஸில் இருந்தார். தன்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ் ராலிஷாவையும் விமலையும் கூப்பிட்டார். அந்த தனி அறைக்குள் அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இனிமே நான் இயக்குனராக இருக்க போறதில்லைன்னு. அதுக்காக இந்த பெரிய பேனர் யூனிட்டை க்ளோஸ் பண்ண போறதில்லை. இது கண்டினியூ ஆகும். டைரக்ஷன் வேலையை தவிர ஒரு சில வேலைகளில் என்னுடைய பங்கு இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் இந்த கம்பெனிக்காக போட்ட உழைப்புகளையும் முயற்சிகளையும் என்னால் மறக்க முடியாது. உங்கள் 2 பேர்களில் யாராவது ஒருத்தர் தான் காமேஷ் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கிற அடுத்த படத்துக்கு டைரக்டர். நான் இல்லை. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க யார் செய்ய போறீங்கன்னு. குழந்தைகளை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தார். ஒரு குழந்தை வாய்ப்புக்காக அழுதது. இன்னொன்று டைரக்டர் சொன்ன வார்த்தைகளை ஏற்க முடியாமல் அழுதது. இருந்தாலும் விமல் தைரியமாக டைரக்டரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு கேள்வி கேட்கலாமா? டைரக்டரும் என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், ஏன் சார் டைரக்ட் பண்றதை நிறுத்துறீங்கன்னு கேட்க போறேன், அவ்வளவுதானே. அவன் கேள்வியை டைரக்டர் அப்படியே கேட்டுவிட்டார். ஆச்சரியமாக பார்த்த விமல் ஆமா சார் என சொல்ல டைரக்டரும் விளக்கமாக சொன்னார். ஒண்ணுமில்லை, ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது போன படத்தை விட நல்லா பண்ணணுமேன்னு ஒரு விதமான பயம் இருக்கும். இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. எந்த படமும் பண்றதுக்கு பயமா இருக்கு. டைரக்டர்கள் காலம் போச்சு, பெரிய கம்பெனி பேனர்கள் போச்சு, ஹீரோக்கள் காலமாச்சு. ஒரு ஹீரோ 3 வருஷத்துக்கு ஒரு படம் செய்யறான். அவன் சொல்ற ஆளுங்களை தான் போடணும், அவன் சொல்ற இடத்துல தான் ஷூட்டிங் எடுக்கணும், கேட்குற பணத்தை முன்னாடியே கொடுக்கணும், அவன் சொல்ற காமெடியனை தான் போடணும், அவனுக்கு வராதுன்னு தெரிஞ்சும் த்ரில்லிங் படத்துல தான் நடிக்கணும்னு நிற்பான். வேற ஒரு நல்ல கதையா கொடுத்தாலும் நம்மள த்ரில்லிங் படம் தான் எடுக்க சொல்லுவான். முடியாதுன்னு சொன்னா எதிர்காலத்துல நம்ம படத்துல நடிக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு படம் நல்லா ஓடித்துன்னா உடனே 15 படம் அது பின்னாடியே ஈயடிச்சான் காப்பி ஆட்டம் எடுத்து மக்களுக்கே வாந்தி வர மாதிரி பண்ணிடுறாங்க இண்டஸ்ட்ரியில. அந்த சேரில் கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்தார். இதுக்கும் மேல குடும்பம், வாழ்க்கை, சென்டிமெண்ட் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்களுக்கு பிடிச்சாலும் இண்டஸ்ட்ரியில என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால நல்ல கதைகளையும் யாரும் சினிமால ஏத்துக்கிறது இல்லை. பட்ஜெட் படமா இருந்தாலும் லாபத்தையும் கொடுத்து மக்களையும் மகிழ்விக்கிற படங்களை எல்லாம் நம்ம யூனிட் கொடுக்கலையா? இப்போ அந்த மாதிரி கதைகளை சொன்னாலே சார் இந்த அங்கிள் ஆண்டி கதையெல்லாம் வேணாம் சார்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றான். அப்படியே அந்த மாதிரி படங்களை ஒரு சில பேர் எடுத்தாலும் அந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம நாயா பேயா அலைஞ்சு படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ரத்தம் கக்கறான். அதுலேயும் எல்லா படமும் ஓடுறதில்ல. இதை தவிர சர்வதேச அளவில் படம் ரிலீஸ் செஞ்சாதான் படம் ஓடுன்னு படத்துக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங். அதையும் தவிர படத்தை வாங்குறவனோட பேரம், பாதியை கொடுத்துட்டு மீதியை கொடுக்காத கஷ்டம். இவை எல்லாத்தையும் நம்பி வெளியில வாங்குற கடன், ப்ரொடியூசர்கள் கிட்ட லாஸ் கவரேஜ் அமௌண்ட் கோடி கோடியா முதல்லயே கொடுத்தாதான் நடிப்பேன்னு சொல்ற ஸ்டார்ஸ் இன்னும் எவ்வளவோ. இதுல போராத குறைக்கு மீடியா ப்ரமோஷன், ஆடியோ லான்ச்னு ஏகப்பட்ட செலவு ப்ரொடியூசருக்கு. டிஸ்கஷனுக்கு ஹோட்டல் ரூம் போட்ட வேதனைகள் போராதுன்னு இப்பெல்லாம் ஃபாரின்லயோ
இல்ல குளிர் பிரதேசங்கள்லயோ தான் ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. அங்க போனாதான் கதை வருமா? இதெல்லாம் சேஞ்ச் இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? எவனோ படம் போடுறான்னு கும்பலா உட்காந்து காத்தால நாஸ்தாலேருந்து ராத்திரி தண்ணி அடிச்சு முடிக்கிற வரைக்கும் ப்ரொடியூசர் தான் செலவழிக்கணும். மியூசிக்கு ஒரு வேல்யூ இருந்தது. நம்ம நாட்டு கலாச்சாரங்களோட ராகங்களையும் சேர்த்து எல்லாரையும் பாட வச்ச காலங்கள் போச்சு. 2 லைனுக்கு ஒரு தடவை ஹை பிச்சில் பயத்தில் இருக்கிறது எல்லாம் வெளியில வர்ற மாதிரி கத்தி பாடினாதான் பாட்டுன்னு ஆக்கிட்டானுங்க. வெஸ்டர்ன்னு சொல்லி ஒரே கத்தல் ஹம்மிங்க, இழுத்து இழுத்து கத்தி பாடினா ஆஹா ஓஹோங்கிறாங்க. என்ன ஏழவிடா இதெல்லாம்? என்ன மாதிரி பழைய டைரக்டருக்கெல்லாம் இதெல்லாம் சரியாவே வராது. இது எல்லாத்துக்கும் மேல சோசியல் மீடியான்னு ஒரு கும்பல். மூஞ்சி தெரிஞ்சா என்ன வேணும்னாலும் பேசலான்னு பேசி படத்தை கவுத்துடுவாங்க. ஒரு வாரம் ஓடுற படம் கூட ஒரே ஷோவோட காலியாகிறதையும் பார்த்துன்னு தானே இருக்கோம். இது எல்லாத்தையும் மீறி ஒரு படம் ஓடினா அதுக்கும் வசூல்ல போட்டி போட்டு இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் வசூலை காமிக்கிறாங்க. மொத்தத்துல கற்பனை சக்தியில் இயங்கின சினிமாவோட இன்றைய எதிர்பார்ப்பு ஃபாஸ்ட் லைஃப் படங்கள், ஃபாரின் ஷூட்டிங், ஹை காஸ்ட் ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், சீனியர் ஆர்டிஸ்ட போட்டு ஒரு குத்துப்பாட்டு, உரக்க கத்தி மேல் ஸ்தாயில பாடினாதான் பெரிய மியூசிக் டைரக்டர். அப்புறம் சும்மா வேடிக்கை பார்த்தவனை செலக்ட் செஞ்சு அவனை பேச வச்சு அவனை ஒரு காமெடியன்னு ஹீரோ அறிமுகப்படுத்துவான். இதெல்லாம் தலையெழுத்துடா. ஜனங்க விரும்புறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இண்டஸ்ட்ரியையே மாத்தி கொலை பண்ணிட்டானுங்க. உண்மையா சொன்னா என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் சர்வை பண்றதே கஷ்டம். இதை எல்லாவற்றையும் ஒருவித வருத்தத்துடன் சொன்னார் டைரக்டர். ராலிஷா சொன்னாள், இது எப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பிரச்சனை தானே, இதுக்கா இவ்வளவு யோசனை? இல்ல, இது எல்லாமே ரொம்ப ஒரு டயரிங் ப்ராசஸ். இது எல்லாத்துக்கும் மேல படம் நல்லா வருமான்னு நம்ம மேலேயே நமக்கு வர்ற சந்தேகங்கள், நம்ம பேரை காப்பாற்றணுங்கிற ஒரு போராட்டம், இதெல்லாம் தேவையான்னு இப்ப யோசிக்கிறேன் என்று சொல்லி மௌனமானார் டைரக்டர். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தேவையா என்ற கேள்வியை சில வினாடிகளுக்கு பின்பே கேட்டார். அப்ப அடுத்த படம் நான் பண்றேன், நீங்க என் கூட இருங்க. என்ன நான் சொல்றது? ராலிஷா ஒரு பக்கமாக திரும்பி டைரக்டரை பார்த்து சொன்னாள். அப்படியா விமல், நீ என்னப்பா சொல்ற? அவ இருக்கட்டுமா என கேட்டார். ராலிஷா சீனியராக இருந்தாலும் விமலுக்கு யூனிட்டில் மரியாதை அதிகம். சார், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்க கைடன்ஸ்ல நானும் படம் இயக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். மனதில் பட்டதை சொன்னான் விமல். ராலிஷா கொஞ்சம் ரவுடித்தனமாக நடந்து கொண்டாள். மற்றும் டைரக்டரிடம் இருந்த நெருக்கத்தை காட்டி விமலை மதிக்காமல் பேசினாள். டைரக்டரிடம் நேராக சொன்னாள், இவன் நேத்து வந்தவன்பா, நமக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சும் நீ இவனை பேச விடுறது நீ எனக்கு செய்யற கொடுமை. உனக்கு அப்புறம் நான் தான் டைரக்டர், இவனை நடுவில் கூப்பிட்டு பேசுறது உன்னுடைய தப்பு. டைரக்டரை ஒருமையிலேயே பேசினாள். ஹே, என்ன இப்படிலாம் பேசுற? உன்னோட வாயை கட்டுப்படுத்தவே மாட்டியா? நாகரிகமா பேசுற ராலிஷா. டைரக்டரும் சற்று கோபமாகவே சொன்னார். சாந்தகுமாரின்னு இருந்த பேரை ராலிஷான்னு பேரை மாத்தி உறவு கொண்டாடினது நீங்க தான் மறந்துடாதீங்க. அன்னைக்கு நாகரிகமாக நீங்க நடத்தினீங்க, நடப்போனமா தானே உங்க கூடவே வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தினீங்க. இப்போ எங்கிட்ட வந்து நாகரிகம் எதிர்பார்க்கறீங்க? விரசமாக பேச ஆரம்பித்தாள் ராலிஷா. விமலுக்கும் ஏதோ போல் இருந்தது. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்ல கிளம்பி யார் கூடயாவது போயிடு. கோபத்தில் டைரக்டரும் தன்னை இழந்தார். இன்னொருத்தனோட போகவா 20 வருஷம் கூட இருந்த? வயசாச்சுன்னு பாக்குறியா? இப்ப வேண்டாத வேலை போயிட்டனா? இல்ல என்னுடைய உடம்பு உனக்கு பழசா போயிடுச்சா? ஒருமையில் கத்த ஆரம்பித்தாள். டைரக்டர் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக குனிந்து கொண்டார். உனக்கு வேணும்னா நான் வரணும், கூட இருக்கணும். எனக்கு ஒண்ணுன்னா நீ என்னன்னு கேட்க மாட்ட. காரியக்காரன் தானே நீ, அப்படிதான் இருப்ப. உலகத்துக்கு வேணும்னா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம். நான் அவுத்து விட்டேன்னா உன் மானம் போயிடும். உன்னுடைய உடம்பு ஆசையிலேருந்து அடிமையா நீ படுக்கையில் எப்படி இருப்பன்னு கூட வெளில சொல்ல தயங்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஆத்திரத்தில் ரவுடியாகவே மாறினாள் ராலிஷா. விமலுக்கு அவர்கள் இருவரும் பேசிய பேச்சிலிருந்து அந்யோன்யம் என்கின்ற நெருக்கமான உறவு இருந்ததை தவிர அன்பு, பாசம் போன்ற ரசங்கள் எதுவுமே அங்கே வழியவில்லை என்பதை புரிந்து கொண்டான். வெளியே போக எழுந்தான். டைரக்டர் சைகை காண்பித்து அவனை உட்கார சொன்னார். அனைவருமே கொஞ்ச நேரம் அமைதியானார்கள், பேசவில்லை. டைரக்டரின் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது.
ஓகே, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இனிமே படங்களை நான் இயக்க மாட்டேன். என்கிட்ட கதையும் இப்போ எதுவும் இல்லை. உங்கள் 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் தரேன். ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கண்டென்ட்டை எவ்வளோ பவர்ஃபுல்லாக எழுத முடியும்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. பயாஸ்டாக இல்லாமல் உங்கள் 2 பேரில் யாரோடது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் அடுத்த இயக்குனர் சான்ஸ். ஒரு புது கதையையும் உருவாக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், மேற்கொண்டு மூவ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒத்து வரலைன்னா நான் சினிமாவை விட்டே விலகலான்னு இருக்கேன் சொல்லிவிட்டு அமைதியானார். மறுபடியும் எல்லோரும் அமைதியானார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, என்ன நான் சொல்றது? கேள்வியை கேட்டார் டைரக்டர். ராலிஷா பேசினாள். இந்த சோதனை எனக்கு வேணுமான்னு யோசனை பண்ணுங்க. உங்க கூடவே இருந்திருக்கேன். உங்களுக்கு அப்புறம் நான் தான் இருக்கணும்னு இருந்தா எனக்கு நேரடியாக கொடுக்கறது தான் முறை சொல்லிவிட்டு விமலை முறைத்து பார்த்தாள். அப்படி இல்லை ராலிஷா, விமலும் நம்ம கூட இருந்து எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாலும் யூனிட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நான் உனக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்தா அது சரியா இருக்காது. டைரக்டர் நியாயத்தை பேசினார். சார், நான் இதுக்கு தயார் சார். ஒரே வரியில் முடித்தான் விமல். அவன் சொல்லிவிட்டானே என பொறாமைப்பட்டு ராலிஷாவும் நானும் தயாரா இருக்கேன், எனக்கு என்ன பயம், முகத்தை கோணலாக வைத்துக் கொண்டு சொன்னாள். இதுதான் டைம் என நினைத்து டைரக்டரும் உடனே சரி, இன்னும் 1 வாரம் டைம், அதுக்குள்ள உங்க 2 பேர்ல அடுத்த டைரக்டர் யாருன்னு முடிவு பண்ணலாம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? அப்புறம் வந்து பிரச்சனை செய்யக்கூடாது. நடு நிலைமையுடன் சொன்னார் டைரக்டர். அந்த மீட்டிங் முடிந்தது. 1 வாரம் ஆனது. ஒத்துக்கொண்டபடி ராலிஷாவும் விமலும் தங்களுடைய கண்டென்ட்டுகளோடு வந்தார்கள். ஒருவராக கூப்பிட்டார் டைரக்டர். ராலிஷாவை முதலில் படிக்க சொன்னார். ராலிஷா படிக்க ஆரம்பித்தாள். இதுல என்னை பத்தி சொல்லியிருந்தாலும் என்னை சேர்ந்த டைரக்டரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. ஏழ்மை என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானதா இருந்த காலம். அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணம் தான். அப்பா அம்மாவோட உடம்ப காதலிச்சாரே தவிர உணர்வுகளை மறந்து போனதுல அவங்களோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை சதைஞ்சு போச்சு. எனக்கு 13 வயசு ஆன போது அப்பா காணாமலேயே போயிட்டார். அவர் எங்களை வாழ வைக்க முடியாத ஒரு கோழை. பணம் இருந்தாதான் உயிரோடு இருக்கலான்ற உண்மை என் அம்மாவுக்கும் எனக்கும் புரிய ஆரம்பிச்சது. சாகலான்னு பார்த்தா எப்படி சாகிறதுன்னு எங்க அம்மா என்ன கேட்ட விதம் ரொம்ப கொடுமை. பணத்தை கடன் வாங்கி தான் வாழ ஆரம்பிச்சோம். அதனுடைய விளைவு என்னுடைய அம்மாவை வாடகைக்கு அழைச்சிட்டு போனதுதான். பணம் கிடைச்சுதான்னு பார்த்தா இன்னும் கடன் கொடுக்கிறவன் முன்னுக்கு வந்தான். அதை அடைக்க எங்க அம்மாவோட வாடகை ஏத்தப்பட்டது. சிலர் என்பது பல பேர்களா ஆனதும் எங்களுடைய கடன் நின்று போய் எங்களுக்கு பணம் சேர ஆரம்பிச்சது. அம்மா பிஸியா இருந்த காலம். என்னை பார்க்கறதே அபூர்வமா இருந்தது. விளைவு என்னுடைய படிப்பு பாதியில நின்னதுதான். என்னையும் வாடகை மனைவியா ஆக்கினா எதிர்காலம் நல்லா இருக்கும்னு என் அம்மா நினைச்சாலும் ஒரே வீட்டுக்கு வாடகைக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. என்ன வாடகைக்கு எடுத்தவன் திடீர்னு இறந்து போயிட்டான். வேலை இல்லை. கொஞ்சம் மாசங்கள்ல அம்மாவும் இறந்து போனான். அப்போ என்னுடைய அழுகையை பார்த்தவங்களை விட அழக பார்த்தவங்க தான் அதிகம். என்னோட இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர குடும்பம் நடத்த யாருமே வரல. 16 வயசு வந்ததும் படிச்ச அறிவை வச்சு நான் என்னை மாத்திக்க முயற்சி செஞ்சேன். சினிமா எனக்கு வாசலை திறக்கும்னு நம்பினேன். அந்த சமயத்துல தான் ஆர்வியாரை சந்திச்சேன். நான் சினிமாவுக்கு வந்தது அந்த சமயத்துல எடுபடல. அழுதேன். என் கண்ணுக்கு 40 மார்க் போட்ட ஆர்வியார் அந்தரங்கத்துக்கு 60 மார்க் போட்டார். அன்னைக்கு அவர் தோல்ல சாஞ்சவதான். இன்னைக்கும் அவரோட தான் இருக்கேன். கொஞ்ச நாள்ல உரிமையா வாழ ஆரம்பிச்சேன். கொஞ்சம் யோசிச்சேன். சின்ன வயசுல வறுமை. நினைவு தெரிஞ்ச போது என்னுடைய அம்மாவை சுத்தி நிறைய பேர். அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு தெரியல. ஆனா எவனையுமே உறவுக்காரனா பார்க்க முடியல. அப்போ உறவுக்காக ஏங்கியன்னா ஆர்வியாரத்தான் முதல் உறவா பார்த்தேன். தக்க வச்சுக்கணும்னு தோணித்து என்ன விரும்ப ஆரம்பிச்சேன். என்னை பத்தியே கவலைப்பட ஆரம்பிச்சேன். மற்றவங்களை விட நான் சிறந்தவளா இருக்கணுங்கிற அபிமானத்தை எனக்குள்ளேயே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆர்வியாரோட கூட இருக்கும்போது மக்கள் என்னையும் சேர்ந்து புகழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த புகழை விட்டு கொடுக்க மனசு வரல. அவரே உலகம்னு நினைச்சு அவர் கூடவே இருந்தேன். ஆனா எனக்குள்ள வந்த ஒரு பயம் தொடர்ச்சியா இருந்தது. அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற பயம்தான்.
அதனால அவர் கூடவே இருந்து எல்லா விஷயத்திலேயும் ஈடுபட்டாலும் என்னுடைய பேரும் இருக்கணும்னு உழைச்சேன். அதுக்கு நான் சுயநலமா இருந்தது என்னவோ உண்மைதான். சுயநலமா இருந்தாதான் சொத்து சேர்க்க முடியும்னு என்னுடைய அம்மா சொன்ன பாடம் தான் நினைவுக்கு வந்தது. நான் செஞ்ச தவறுகளை எப்படி மூடி மறைக்கலாம்னு நினைச்சதும் உண்மைதான். ஆனா அதுக்கு உத்தமரா இருந்த ஆர்வியார் ஒவ்வொரு தடவையும் என்னை மன்னிச்சு விட்டதுதான் என்ன அவர்கிட்ட அதிக பொசசிவா இருக்க செஞ்சது. அவர்கிட்ட யாராவது அதிகமா பேசினா எனக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து என்ன விலக்கிடுவாரோன்ற பயமும் வளர்ந்தது. அதுக்காகத்தான் அவருடைய அந்தரங்கங்களை வெளியில சொல்லிடுவேன்னு அடிக்கடி மிரட்டுவேன். அந்த பயத்துல தான் அவரும் என் கூடவே இருந்தார். இதைத்தான் நான் துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டேன். எனக்கு அவரிடம் இருந்த செல்வாக்க பார்த்து என் மூலியமா அவர்கிட்ட வேலையை முடிக்க என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. அதை முடிச்சு கொடுத்ததுனால என்னுடைய அபிமானிகள் என்ன சுத்தி அதிகமானாங்க. என்னுடைய அன்பு போலியானதுன்னு அவர்கிட்ட சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனா என்னை விட்டு வாழ முடியாத அளவுக்கு எங்களுடைய உறவு வலுத்து போச்சு. அது என்னுடைய திறமைன்னு சொல்லணுமா இல்ல அவருடைய நல்ல மனசுன்னு சொல்லணுமான்னு என்னுடைய மனசுக்கு நல்லா தெரியும். உணர்ச்சிகளுக்கு உள்ளம் கொடுக்கிறவர் ஆர்வியார். அந்த உணர்ச்சிகளோடு நான் பேசினதுனாலதான் என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தார் ஆர்வியார். இன்னைக்கு அவர் இல்லாம நான் இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய நான் இல்லாம அவரால் வாழ முடியாது. அந்த அளவுக்கு என் மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கார் ஆர்வியார். இதுல எங்க 2 பேருக்குமே வெற்றி தான். என்னால விமர்சனங்களை தாங்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா மற்றவங்களை எப்படி விமர்சிச்சா என்னுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்கங்கிற வித்தைய ஆர்வியாருக்கு கத்து கொடுத்தவளே நான் தான். அதனாலதான் அவருக்கு இன்னமும் அந்த புகழ் நிலைச்சு நிக்கிறதுங்கிறத நான் நம்புறேன். தட்டி கொடுத்து வேலை வாங்குறதை விட தடவி கொடுத்து வேலை வாங்குறது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு உத்தி. இன்னைக்கு இந்த யூனிட்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். நாம வாழ்க்கையில ஆழமா பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆசைகளை தான். அதை பார்த்துக்கிட்டா உலகம் நம்மளை அமைதியா வாழ வைக்கும். அவங்க வலிய அவங்க தான் அனுபவிக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை தத்துவமும் கூட. இதுதான் நான் சொல்றதை விட இவை இப்படித்தான்னு சொல்றவங்கள தான் எனக்கு பிடிக்கும். அதை இன்னைக்கும் என்னுடைய ஆர்வியார் என்கிட்ட ஆசையா சொல்றதுனாலதான் எங்க வாழ்க்கை இனிமையா இருக்கு. நன்றி என முடித்தாள் ராலிஷா. மனதில் இருந்ததை சொன்னார் டைரக்டர். ராலிஷா, இப்படி எழுதுறதுக்கு தைரியம் வேணும். நல்லா ஓப்பனா எழுதியிருக்க. நீ கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது மனசுல ஏதோ பாரமா தான் இருக்கு. எனக்கு குத்தம் செஞ்சிட்டோமோன்னு தோணுது என சொல்லி கொண்டு இருக்கையில், ஹலோ, என் மேல பாவம் பரிதாபம் பார்க்கணும்னு நான் இதை எழுதல. என்ன மாதிரி விமலால இவ்வளவு உண்மைகளை தைரியமா எழுத முடியுமான்னு ப்ரூவ் பண்ணணும்னு தான் எழுதினேன். எனக்கு என்னுடைய சக்தி தெரியும். காயப்படுத்தி பேசினாள் ராலிஷா. இருந்தாலும் அவளை வழி அனுப்பி வைத்துவிட்டு விமலை வர சொன்னார். என்ன விமல், ரெடியா இருக்கியா? காஃபி சாப்பிட்டு கொண்டே பேசினார்கள். சார், நான் ஒரு கேரக்டரை பற்றி எழுதியிருக்கேன். அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என் மேலே கோபம் வரலாம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட். முழுசாக கேட்டப்புறம் நான் பாஸா ஃபெயிலான்னு சொன்னால் போதும் சார், மரியாதையாக சொன்னான் விமல். தட்ஸ் ஓகே, லெட் மீ லிசன் டு யூ என சொல்லி அவன் படிக்க ஆரம்பித்ததை கேட்டார் ஆர்விஆர். தன் பெயருக்குள் 3 புள்ளியை வைத்து RVR என்ற 3 எழுத்துக்களில் வெற்றியை கண்டவருக்கு இப்போது இந்த முக்கோண பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். முக்கோணத்தில் முடியும் புள்ளி அவர்தான் என்று சொல்லிவிட்ட பிறகு ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவரை பற்றி தான் எழுதுகிறேன் என ஆரம்பித்தான். சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் டைரக்டர். அவரது முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பையும் பார்க்க முடிந்தது. என்னை பத்தி எழுதியிருக்க? பேஷ், ரொம்ப டைட்டா எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, மேல படி. ஆனா உரநடையா சொல்லாம பேசுற தமிழ்லயே சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு சிரித்தார். மேலும் படிக்கும் முன் விமல் பேசினான். சார், இதுல ஒரு சின்ன விண்ணப்பம். முடிஞ்ச வரைக்கும் பேச்சு தமிழ்ல ட்ரை பண்றேன் சார் ஆரம்பித்தான் விமல். அதிக பிரசங்கின்னு எங்க அம்மா சொல்றது நினைவுக்கு வருது. அதிகமா இருந்தா மன்னிக்கவும். என்ன விமல், பீடிகை ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல சொல்ல வர்ற விஷயங்களை சொல்லு. உரிமையோடு பேச சொன்னார் டைரக்டர்.
திறந்தது பாதி மறைத்தது பாதின்னு இருந்த உங்களுடைய மனக்கதவுகள் வழியா நான் மறைஞ்சிருந்து பார்த்ததை தான் இங்க எழுதியிருக்கேன். பொதுவா குருதான் சிஷ்யர்களை பாதுகாப்பா வளர்ப்பாங்க. இங்க நான் என்னுடைய குருநாதரை காப்பாற்றணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அவரோட நான் இதுவரைக்கும் வாழ்ந்த காலங்கள் வெறும் 13 வருஷங்கள் தான். அதுக்கு முன்னால எப்படி வளர்ந்தாருன்னு சொல்ல எனக்கு அருகதை கிடையாது. அவர் சின்ன வயசுல பக்கத்து வீட்டு சண்டைகளை பார்த்து குடும்ப பாடங்களை கற்றதா கேள்விப்பட்டிருக்க. அந்த சண்டைகளின் தீர்ப்புகள் எதுவா இருந்தாலும் தன்னுடைய தீர்ப்புகளையும் சேர்த்து சொன்னதுனாலதான் இவ்வளவு குடும்ப ரீதியான படங்களையும் வெற்றி படங்களா கொடுத்திருக்கார். நான் பார்த்த என் இயக்குனர் ஒரு கதையை எடுத்து எழுத ஆரம்பிப்பார். முடிவு செய்ய மாட்டார். அது எழுத்துக்களோட கற்பனைகள்ல தானா முடியும். அவர் தூக்கி போட்ட சில காகித துண்டுகளை பொறுக்கி நான் பல கதைகளை எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு காகிதத்திலும் ஒரு கதை இருக்கும். அவருடைய 4 வரியில இருக்கிற வசனங்கள்லேருந்து 4 கதைகளை எழுதலாம். அவ்வளவு அர்த்தங்கள், அவ்வளவு அனுபவங்கள். அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த புதுசுல எப்படியாவது அவரோட 2 வருஷம் இருந்து சொந்தமா படம் டைரக்ட் செய்யணுங்கிற நோக்கத்துல தான் நான் இருந்தேன். அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இருந்தது ஒரு பல்கலைக்கழகம்னு. அங்க அத்தனையையும் கத்துக்கணும்னா என்னுடைய வாழ்நாள் போதாதுன்னு போக போகத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் ஒரு கட்டாயத்தினாலதான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். அதுக்கு காரணம் இருக்கு. அவரை இந்த உலகத்தையும் தாண்டி பிரபஞ்சமா பாக்குறவங்கள நானும் ஒருத்தன். ஆனா இன்னைக்கு ஆசைன்னு ஒரு வலையில மாட்டிக்கிட்ட ஒரு விலங்கா அவரை பார்க்கும்போது சுண்டலி மாதிரியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேன். இதுக்காக அவர் என்கிட்ட கோபமாக்கி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அறியாமையா இருந்தா கத்து தரலாம். 4 வரி வசனங்கள்ல உலகத்தை மாத்தினவருக்கு அறியாமைங்கிறது சாத்தியமே இல்லை. தொழில் துறையில மேல இருக்கிற நீங்க ஒரு தன் விரும்பி கிட்ட, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட மண்டியிட்டு சிக்கினதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. அபயோன்னு அடைக்கலம் தேடி வந்தவங்க கிட்ட நாம அடிமையா மாறி வாழணும்னு அவசியமே இல்லையே. உடல் ஆசை நம்மள பந்தய காயா உருள வைக்கும். இச்சைகளுக்கு அளவில்லாம போனா அதுக்கு அடிமையாகும் வரை விடாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மனசுதான் காரணம். இதுக்கப்புறம் உங்களை குறித்து சொல்ற உரிமையை நான் எடுத்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பாதுகாப்புல வாழணும்னு வந்தவங்களோட நிழல்ல நீங்க ஒளிஞ்சிக்க பாக்கிறது உங்களுக்கு அழகில்ல. காக்காவை போல சோத்து ஆசை பிடிச்சு வீடு வீடாக திங்கிற பறவை கிட்ட அவமானத்தை பத்தி பேசினா ஒரு பலனும் இல்லை. அந்த காக்கா கிட்ட பேசுறதும் சாத்தியம் இல்லை. அவங்க உங்க உணர்ச்சிகளை தொட்டாங்க, நீங்க உங்க உணர்வுகளையே எழுந்துட்டீங்க. விமர்சனங்களை வித்து மற்றவங்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வர்ற வித்தைய அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி மேல இலக்கு, அவங்களுக்கு தோல்வியை கண்டா பயம். அதனாலதான் உங்களுடைய வெற்றியில நிழலா இருந்து அந்த வெற்றியை தன்னோட வெற்றியா அனுபவிக்கிறாங்க. நான் வாழணுங்கிற ஆழத்தை தெரிஞ்சவங்க அவங்க ஆசையோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டாங்க. அவங்களால ஏற்படுற வலிகள் வேர்களை போல வளர்ந்த உங்களுடைய உறவுகளுக்கு தான் தெரியும். ஆனா அந்த ஆசையில விழுந்த உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களை நம்பி வந்தவங்க இன்னைக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கிறத பார்க்க உங்களுடைய மனக்கண்கள் மறுக்கிறது. மனுஷனோட ஆசையை ஒரு நதியை போல பார்க்கலாம். அதுல இருக்கிற நீர் நம்மளுடைய மனசுன்னு சொல்லலாம். கொந்தளிப்பால வரும் நுரை அலைகள் நம்மளுடைய ஆசைகள்னு சொல்லலாம். அதுல அழுத்தத்தால வரும் சுழல்கள் மோகம்னு சொல்லலாம். இந்த ஆசையும் அழுத்தங்களும் நீரையும் தாண்டி கொண்டு போகும்போது அங்க இருக்கிற செடிகளோட வேர்களையும் அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கிற ஆசைகளும் அழுத்தங்களும் வேர்களா இருக்கிற குடும்பத்தையும் உறவுகளையும் அழிச்சிடும். ஒரு பக்கம் உங்களுடைய ரசிகர்கள் பெருகினாலும் இன்னொரு பக்கம் நீங்க சுருங்க ஆரம்பிச்சுங்க. அவங்க இன்னும் சலிக்கல, நீங்க களைச்சு போயிட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்கத்தை பத்தி பேசுறதுல அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளுகிளுப்பு இருக்கத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க வாங்கின வீட்டையே மக்கள் அவளுடைய வீட்டுல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்க விலாசமே அவங்க பேர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவோ தொழில பார்த்த உங்களுக்கு இப்போ மாறி வர சினிமா துறையின் நிலைப்பாடுகள் ஒன்றும் புதுசு இல்லை. அதை பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி பாவனை காட்டினாலும் உங்களுடைய சக்தி என்னன்னு கூட இருக்கிற எங்களுக்கு தெரியும். இப்போ பலத்தை இழக்கும் நீங்க கௌரவத்தை இழக்க கூடாதுன்னு உங்களோட வேலை செய்யற எல்லாரும் தெளிவா இருக்கும்.
அவ அப்படித்தான்னு விட்டுட்டு எங்களோட தொடர்ந்து வந்தா பல குடும்பங்களை ஆபத்திலேருந்து நீங்க காப்பாத்தலாம். கடைசியில சொல்ல வரத நான் படிச்சிடுறேன் சார். என் குருவான உங்களுக்கு இந்த எழுத்துக்களால் நான் கொடுத்த மனவலிகள் அதிகம் என எனக்கு தெரியும். இருந்தாலும் தாங்கிக் கொண்டு உங்களை நம்பி பிழைக்கும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுகின்றேன். இதை மற்றவர்கள் சார்பாகவும் நான் கேட்கிறேன். இதுக்கும் மேல ஒண்ணு சொல்லணும். அடுத்த படத்தையும் எப்பவும் போல நீங்களே இயக்கணும்னு நாங்க எல்லாரும் விரும்புறோம் என சொல்லி முடித்தான் விமல். அமைதியாக இருந்த டைரக்டர் 2 நிமிடங்களுக்கு பின்னால் பேசினார். வெளியில சொல்ல முடியாம இருந்த என்னோட வலிகளை இந்த பகுதி மூலியமா சொல்லி என்ன மாத்தின ஒன்ன கடவுளா பாக்குற விமல். நான் எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு பல வருஷங்களா கஷ்டப்பட்டது உண்டு. இன்னைக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அறிவுரை சொன்ன உன் மேல துளி கூட வருத்தமே இல்லை. என்னை மீட்க நீ எழுதிய எழுத்துக்கள் என்னுடைய வியாதிக்கு மருந்தா இருந்தது. இதுக்கு பிறகும் உங்களோட நான் கூட வரலன்னா என்ன அந்த தெய்வம் மன்னிக்காது. அதனால அடுத்த படத்தையும் நானே இயக்கிறேன். அதுல நீ தான் அசோசியேட் டைரக்டர் என சொல்லி அவனை கட்டி பிடித்து கொண்டார். 1 மாதம் போனது. ஆர்விஆர் அடுத்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார். விமல் அசோசியேட் இயக்குனராக தொடர்ந்தான். ராலிஷா ஆர்விஆர் யூனிட்டிலிருந்து வெளியே போய் வேறு வேலையை ஆரம்பித்து விட்டான். இன்னும் 2 மாதங்கள் கடந்தது. ஒரு சில மலிவான மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் விதவிதமாக ஹெட்லைன்ஸை போட்டுக்கொண்டு ராலிஷாவையும் டைரக்டரையும் இணைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் டைரக்டர் காரில் போய்கொண்டிருக்கும் போது பெட்டிக்கடையில் தொங்கிய பத்திரிகை நோட்டீஸை படித்தார். காரை மெதுவாக ஓட்டச் சொல்லி எட்டி பார்த்தார். டைரக்டர் ஆர்விஆர் ராலிஷாவுக்கு கொலை மிரட்டல், குழந்தைதான் காரணம் என ஒட்டி இருந்தது. படித்து சிரித்துவிட்டு டிரைவரை காரை வேகமாக ஓட்டச் சொன்னார். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.